ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மின்னல் வேகத்துல உன் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்து நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை எதிர்பாராத நேரத்துல உன் கையில ஒப்படைக்க போறேன். எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நீ துடிச்சுக்கிட்டு இருந்தியோ அது சிறப்பாய் நடப்பதற்கான உதவிகளும் தானாகவே இப்போது உன்னை தேடி வரப்போகுது என் செல்லமே. ஏன்னா இன்று முதல் உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாகிவிட்டது. மங்களகரமான இந்த நல்ல நாளில் இன்னைக்கு நீ எதை செஞ்சாலும் அது வெற்றிகரமாக முடியும்படியும் தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் இந்த நாளை உனக்கான பொன்னாளாக நான் மாத்திட்டேன். ஓடுறதா இருந்தா துரத்திக்கிட்டே ஓடு. அதுவும் வெற்றியை தொடக்கூடிய ஆளாக, வெற்றியை துரத்தி கொண்டே ஓடக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். சும்மா நிக்கிறதா இருந்தா கூட எதையும் யோசிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. தேவையில்லாத விஷயங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். வாழ்க்கை வாழ்வதற்கு தானே. பிறகு ஏன் தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு யோசிச்சு கலங்கி கவலைப்பட்டு நிக்கிற? உனக்குன்னு படைச்ச எல்லா விஷயங்களும் நிச்சயமா உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போறேன். அதுக்காக தானே இன்றைய சுக்கிர திசையை உன் பக்கமாக திருப்பி வச்சிருக்கேன். உன்னுடைய மனவேதனை என்பது பல பேரை சிரிக்க வைக்கலாம். யாராவது உன்னை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கலாம், அல்லது உனக்கு பிடிக்காதவங்க நீ கஷ்டப்படுறதுக்காக சந்தோஷப்பட்டு கூட சிரிக்கலாம். யார் எப்படி வேண்டுமானாலும் உன்னை பார்த்து சிரிச்சுட்டு போட்டோம். ஆனா உன்னுடைய சிரிப்பு என்பது யார் மனசையும் வேதனைப்படுத்தும்படி இருக்கக்கூடாது என் செல்லமே. யாரையும் கேலி பண்ணியும் நீ சிரிக்க கூடாது. யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா, யாராவது தோத்து போனாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டும் நீ சிரிக்க கூடாது. உன்னுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய புன்னகையானது எப்போது மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்திலும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய விதத்திலும் மட்டும்தான் இருக்கணும். என்னுடைய சமாதி என்பது என் பிள்ளையான உனக்கு ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கக்கூடியது. என்னுடைய பூத உடலானது என் சமாதியிலிருந்து இப்போது உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குனாலே நீ நிச்சயமா புரிஞ்சுக்கலாம். உனக்கான நல்லத உன் சாயப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது எல்லாமே முடிஞ்சு போய் இப்போது உனக்கான பலனை கொடுப்பதற்கான வேலை வந்துடுச்சுன்னு. என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் கூட அவர்களுடைய மன சுமையெல்லாம் நான் இறக்கி வச்சு அவர்களுக்காக எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். அப்படிதான் இப்போது உன் துன்ப வாழ்க்கையெல்லாம் மாற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போறேன். இது உன் சாயப்பாவின் சத்தியமான வாக்கு என் செல்லமே. நிரந்தரமில்லாத மனித உடலை வச்சுக்கிட்டு கண்டதையும் யோசிக்காம நிரந்தரமா இருக்கக்கூடிய உடைய உள்ளத்தின் மூலமாக யோசிக்கப்பார். உன்னுடைய மனசின் மூலமாக நீ நினைச்ச எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் வெற்றிகரமாக சாதிச்சு முடிக்க முடியும். சின்ன சின்ன தவறுக்காக எல்லாம் யாரையும் விட்டு விலக நினைக்காதே என் செல்லமே. அப்புறம் அதுவே உன் வாழ்க்கையில நீ செஞ்ச பெரிய தவறாக மாறிவிடும். யாராவது தவறு செஞ்சாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு அவங்கள மன்னிச்சு மறந்து போக கத்துக்கோ. விலகி இருப்பதே கூட கொஞ்ச நாள்ல நல்ல மன மாற்றத்தை தான் உண்டாக்கும். எடுத்த உடனே பிரிவு, இவங்க கூட இனிமே பேசக்கூடாது சேரக்கூடாது நினைக்காத. எல்லாருமே திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதானே தெரியும். நீ யார் மீதாவது கொண்டிருக்கும் வெறுப்பை சொல்வதற்கு வார்த்தைகள் போதும். ஆனா அன்பை சொல்லணும்னா அதற்கு உன் கண்கள் தானே தேவைப்படும். அன்பும் கருணையும் நிறைந்த உன்னுடைய முகத்தை பார்த்தாலே நீ மற்றவர்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை அவர்கள் நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட அன்புள்ள பாசம் கொண்ட என் பிள்ளையான உனக்காகவே இந்த உலகில் நீ எதை கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். எப்போது வேணும்னாலும் எது வேணும்னாலும் நடக்கும் நினைக்கிறத விட்டுட்டு நடக்கிறது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டும்தான் நடக்குதுன்னு நினைச்சினா அதுவே உன் வாழ்க்கையை வளமானதாக மாற்றிவிடும் என் செல்லமே. எந்த போராட்டமும் இல்லைனா எந்த முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில வராதுன்றதுக்காக தான் பல விஷயங்களுக்காக நீ போராடும்படி நான் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறேன். உன் மனசாட்சிக்கு உண்மையாக உன் வாழ்க்கையில நீ போராடினா போதும். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும். அதுவும் உனக்கு தகுதியானதை நிச்சயமாக உன் கரங்களில் நானே கொண்டு வந்து சேர்த்து நீ எதிர்பார்த்த அழகான விஷயத்தையும் வெகு சீக்கிரமாய் உனக்கு முடிச்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துவேன். ஓம் சாய்ராம்.